இந்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில மாத்திரைகளை வந்து இதை பயன்படுத்துவது ஒரு கேள்விக்குறியான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்ற விஷயமா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு எந்தெந்த மாத்திரைகள்லாம் தடை விதிச்சிருக்காங்க, எந்தெந்த மாத்திரைலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, எந்தெந்த மாத்திரைலாம் போலியான மாத்திரையா இப்போ வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து மருந்து தயாரிக்கிற நிறுவனங்களா பார்க்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக மருந்துகள் உற்பத்தியில நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்திலே மருந்துகள் தயாரிக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. சோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மருந்து அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல எல்லா வியாதிகளுக்கும் தேவையான மருந்துகள் வந்து உற்பத்தி செய்யப்படுறதான் பார்க்கப்படுது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஏற்றுமதி செய்யக்கூடிய மருந்துகளோட சதவீதம் பாத்தீங்கன்னா 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் அல்லாமல் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய பல வெளிநாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில இருந்து தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகள் வந்து ஏற்றுமதி செஞ்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்ம இந்திய நாடு. இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டை தயாரிக்கக்கூடிய அதாவது சாதாரண அடிப்படை மாத்திரைகள், தலைவலி, ஜுரம், வயிற்று வலி, இது மாதிரி விட்டமின்ஸ் குறைபாடு, இது மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தயாரிக்கக்கூடிய மாத்திரைகள் கூட பாத்தீங்கன்னா போலியானதா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள், உயர் ரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி எல்லாத்திலும் வந்து பாத்தீங்கன்னா தவறான விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை எடுத்து சோதனை, அதாவது ஆய்வுக்குள்ளாக எடுத்து அதை ஆய்வு செய்வாங்க. கடந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா 156 வகையான FDS, அதாவது பிக்சட் டோஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா இந்த எல்லா டேப்லெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தடை விதிச்சு அதை வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லி அந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம் அந்த லாஸ்ட் மந்த் பண்ண இந்த மருந்துகள்லாம் தடை விதிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பியா குடியரசு அப்படின்னு வந்து ஒரு நாடு இருக்கு. ஸோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவில இருந்தா பாத்தீங்கன்னா மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுது. ஏற்றுமதி செய்யப்பட்ட மருந்துகள்ல இருமலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தி 66 குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இறந்ததா செய்தி வந்து இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா ஊடகத்தின் வாயிலா தெரிய வந்தது. இது வந்து அங்க ஆய்வு மூலயமா வந்து அதை ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு போலியான மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து இந்தியா போல பல நாடுகளும் இது மாதிரி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க. ஆனா இது வந்து உலக லெவல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மருந்துகள்ல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மருந்துகள் நாம வந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஷண்டா மாறிடுறோம், நம்ம நோயாளியா இருக்கோம், நம்ம போனா அந்த மருந்தை சாப்பிட்டா நமக்கு நோயில இருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா நாம சாப்பிடக்கூடிய மருந்தே நமக்கு மேலும் நோய்களை அதிகப்படுத்தக்கூடிய விதத்திலும் நம்மளுடைய அதாவது ஏழை எளிய மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய விதத்துல இருக்கு அப்படின்றத அதிர்ச்சி மூட்டும் தகவலை அரசாங்கம் தான் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மத்திய மருந்து பாதுகாப்பு துறை வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல குறிப்பான டேப்லெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் D3, அதாவது ஷெல்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அதுல நிர்ணயிக்கப்பட்ட தரம் குறைவா இருக்கு அப்படின்னு விஷயம் பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி குறைபாட்டிற்கான சாஃப்ட் ஜெல் ஆன்டி ஆசிட் பேன் டி, ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்ணயிக்கப்பட்ட தரத்துல இருந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்தபடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே வந்து ரொம்ப கேஷுவலா பயன்படுத்தக்கூடிய விஷயம். சாதாரணமா போயிட்டு நம்ம மெடிக்கல்ல போயிட்டு வாங்கிட்டு வந்து இதை வந்து பயன்படுத்திடுவீங்க. ஸோ இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஃபீவர்னா டக்குன்னு வந்து மெடிக்கல் போயிட்டு நாம என்ன பண்ணுவோம், பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி கூட சில பேர் பயன்படுத்திடுவோம். என்னை உட்பட சேர்த்து தான் நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி நம்ம பண்றதாலதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையை வர சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் அவங்க சொன்ன மாத்திரை எதுன்னு கேட்டீங்கன்னா பேராசிட்டமால் டேப்லெட் IP 500 mg. இந்த டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா போதுமான, அதாவது நம்ம அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய தரத்துல அந்த மாத்திரை இல்லை அப்படின்ற அதிர்ச்சி மூட்ட தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய கெலிப்ரைட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய டெல்மிசாட்டான். ஸோ இந்த மருந்துகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா தரமற்றதா, தரம் குறையதா பார்க்கப்படுது. மேலும் 53 மாத்திரைகள் சொல்றாங்க.
ஸோ நாம வந்து ஒரு நோய் தீரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து மருத்துவமனைக்கு போறோம். அங்க போற இடத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தரம் குறைவானதா இருக்குதுன்றது இந்திய அரசாங்கத்துல கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ அப்படி அவங்க சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்துல நாம மக்களாகிய நாம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கையில் எடுத்து இதை பண்ண முடியும். அதாவது இது யாரு எவங்க அப்படின்னு நம்ம விசாரிச்சுட்டு போனா மேனுஃபேக்சரிங் அந்த நேம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அவங்க கிட்ட போய் கேட்கும்போது இப்போ பேராசிட்டமல் அப்படின்னு நம்ம போய் அவங்களை கேட்டோம்னா இது எங்களோட கம்பெனியே கிடையாது, எங்களுக்கு கீழே வந்து ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுவோம், நீங்க அவங்கள தான் கேட்கணும், பேர் மட்டும் தான் எங்களோடது, அதை உற்பத்தி பண்றது இந்த நிறுவனம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னா நான் தான் மாத்திரை கம்பெனியோட ஓனர். ஆனா நான் அந்த மாத்திரையை தயாரிக்க மாட்டேன். நான் வந்து அதை கான்ட்ராக்ட்ல, அதாவது இப்போ கவர்மெண்ட் வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல கான்ட்ராக்ட்ல விடுவாங்க இல்லைங்களா, அது போலதான் அது போல இந்த மாத்திரைகளும் தயாரிக்கப்படுறதாதான் அந்த நிறுவனங்கள் சொல்லுது. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா போலியான பல மாத்திரைகள் வந்து நாட்டுல இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒப்படைக்கக்கூடிய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பல பேர் வந்து போலியா தயாரிச்சு இதை விடுத்துறாங்க. ஸோ நாம எந்த அளவுக்கு இதை உஷாரா வாங்கி சேஃப்டியா வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம், மெடிக்கல்ல நேரடியா போயிட்டு நாம மருந்துகளை கேட்கறது முதல் தவறு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இத மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மருத்துவர்கள் பல மருத்துவர்கள் சொல்ற முக்கிய காரணம் கேட்டீங்கன்னா மெடிக்கல்ல ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த 5-6 பேருமே அந்த மெடிக்கல் சம்பந்தமான படிப்பே படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயம், ஒரு மெடிக்கல் வச்சிருக்கணும் சொன்னா அதுக்கு சர்டிபிகேட் பண்ணிருக்கணுமா, அதுல சர்டிபிகேட் படிச்சு சர்டிபிகேட் வாங்கின ஒருத்தர் தான் அதுல இருக்கணுமா. ஆனா அதை வாங்கின ஒருத்தர் அந்த மெடிக்கல் ஆரம்பிச்சுட்டு ஒரு 5 பேரை வேலைக்கு வச்சுட்டு அவர் போயிடுவாரு. டாக்டர் எதுனா பிரிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே பல பேருக்கு புரியாது, சுத்தமா எனக்கு புரியாது. உங்களை சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புரியாம இருக்கலாம். ஸோ அதுக்காக சொல்றேன், மோஸ்ட்லி ஒரு 75% பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாக்டர் எழுதுற அந்த பிரிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி வாங்கவும் முடியாது, ஏன்னா டேப்லெட்டை வெட்டி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுல் ஷீட்டு வாங்கினோம்னா ஓரளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் படிப்பறிவு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும், படிப்பறிவு சுத்தமா இல்லைன்னா அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ கண்டுபிடிக்க முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் மருத்துவமனையில் இருக்கும்போது கட் பண்ணி தொண்ணூறு பீஸ் எல்லாம் வந்து நம்ம பாக்ஸ்ல ட்ரேல வச்சிருவாங்க நம்ம பெட்ல அட்மிட் ஆயிருந்தா. ஸோ அங்கேயும் வந்து நம்மளுக்கு அது கண்டிப்பா தெரியாது. அதுல முக்கியமான விஷயம் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டாக்டர் பரிந்துரைக்க மருந்தை வந்து மெடிக்கல் ஷாப்ல இருக்க சில பேர் சொல்லியிருப்பாங்க, இதை உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டிருப்பீங்க, என்னோட வாழ்க்கையில நான் கேட்டிருக்கேன். அதாவது இந்த மருந்து இருக்கு சார், இந்த மருந்து வந்து இப்போ இல்ல, அதே கெப்பாசிட்டி தான், அதே அதே அளவு தான், பிராண்டு தான் வேற, வேற கம்பெனி பேரு தான் வேற, தவிர மருந்து எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சில மருந்துகளை கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம பயன்படுத்திடுவோம். இங்க நம்ம தப்பு பண்றோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல மருந்துகளை வாங்குறது முக்கியமான தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து எந்த மருந்துகள் வருது, எந்த பிராண்ட் வருது அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியுது இல்ல. இதுல ரொம்ப ஆஃபர் கிடைக்குது, மலிவான விலை, வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறதாலையும் நமக்கு ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர் சொல்றாங்க. ஸோ நாம வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் நம்ம சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பேராபத்துகள் இருந்துகிட்டே இருக்குன்றதுல இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்றது தெல்ல தெளிவா தெரியுது. ஏன்னா இந்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பே இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் ஒரு 200க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் வந்து மருத்துவ பொருட்கள் நாம உணவா எடுத்துக்க, நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கக்கூடிய பொருட்கள், நம்ம இன்ஜெக்ஷனா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நாம வந்து சாதாரண ஒரு இருமல் சளி ஜுரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா போலியானதா இருக்குன்னும் போது நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பேரண்ட்ஸுக்கும் இல்ல நமக்கோ நாம வாங்கி பயன்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய பயன் வந்து நமக்கு முழுவதுமா கிடைக்காது. ஏன்னா அது உண்மையான மருந்துகளே இல்லை. ஸோ இன்னைக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருப்பாங்க. அதுல அவங்க பயன்படுத்தக்கூடிய மருந்து உண்மையான மருந்தே இல்லைன்னா டெய்லியும் போய் அவங்க அந்த மருந்தை பயன்படுத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது தெல்ல தெளிவா தெரியுது. ஸோ இது போல மருந்துகள் பல மருந்துகள் இருக்கலாம். ஸோ கண்டிப்பா மெடிக்கல் போற நீங்களா இருக்கட்டும், மருத்துவமனைக்கு போறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து எந்த அளவுக்கு முடியுமோ, முடியாதுன்றது எனக்கு கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்து மருந்துகளை வாங்க முடியுமோ வாங்குங்க. அதே மாதிரி டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருக்கிற மருந்து தான் கரெக்டா கொடுத்துக்கிறா செக் பண்ண முடியும்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, வேற வழியே இல்லை. இதுல மாற்று கருத்து இல்லை. நான் எதுவும் ஐடியா சொல்ல முடியாது, இதான் வேற ஐடியாவே கிடையாது. நாம கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய உயிரை வந்து தக்க வச்சுக்க முடியும், நாம இந்த உலகத்துல வாழ முடியுன்றது இந்த அறிக்கை மூலயமா தெளிவா தெரியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடா இருக்கக்கூடிய இடத்துல இந்தியா இருக்கு. அப்படி இருந்தும் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னும் போது கண்டிப்பா இது வந்து மருத்துவ ரீதியா பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியான
இடத்துலதான் இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவை பாக்குற நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணியோ கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து வெளிப்படைத்தன்மை நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நீங்க படிச்சு பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஆதாரப்பூர்வமா தான் இந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற சின்ன பேராசிட்டமல் டிராப்ஸ்ல கூட இது பிரச்சனை இருக்குன்னா நம்ம குழந்தை நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அந்த குழந்தைகளை கொடுக்கிற அந்த மருந்து போலியான மருந்து அப்படின்னும் போது உண்மையாவே ரொம்ப மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்முடைய இந்திய அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்து இந்த விஷயத்த வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம சேனல் சார்பாகவும் மக்களுடைய உங்களுடைய சார்பாகவும் அந்த கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா போலியான பல மருந்துகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரு பேஷண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுன்றதுக்காக தான் அதை சொல்றேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.